மாறன் சீரியல்ல இப்போ ஒரு 3வது பார்ட் தான் பார்க்க போறோம். வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாப்பிள்ளையோட தில்லுமுல்லலாம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம மாறன். ராஜா வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து வீராவும், மாறனும் லவ் பண்றாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு பேசுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவே சுவாரஸ்யமா, அடுத்த எபிசோடு என்னங்கிறத ரொம்ப ஆர்வமா இருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ஸ்டேஜில வந்து மாறன கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம வீரா. "என்னடா நீ மட்டும் ஐ லவ் யூ வந்து எனக்கு சொல்ற. ஏன் நான் சொன்னா உனக்கு பிடிக்கலையா? ரசிக்க வேண்டியது தானே பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லும்போது, "நீயும் தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க. சரிடா, உன்னால அந்த மைக்க புடிச்சு எல்லாரும் முன்னாடி வந்து ஐ லவ் யூ சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "உன்னால முடியாது. சும்மா என்கிட்ட சொல்றது மட்டும் காதல் இல்லப்பா. எல்லார்கிட்டயும் சொல்றது தான். நீ என் மேல வச்சிருக்கிற அன்ப நான் தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லி சும்மா வந்து வீரா சொல்ல மாட்டாங்கங்கிற தைரியத்தில வந்து சொல்றாங்க மாறன் கிட்ட. அவ்வளோதானே, எல்லார்ட்டயும் சொல்ட்டா போதும் தானேன்னு சொல்லி மைக்க பிடிச்சிடுறாங்க. வீராவ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப நெறையா இருக்கு. வீரா வந்து இப்ப சிரிச்ச முகமா தானே இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒரு முகம் இருக்கு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஒரு வாட்டி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆட்டோ வந்து காணாம போயிடுச்சு. அந்த ஆட்டோக்காக ஃபீல் பண்ணி அழுதாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ யாரோ ஒருத்தவங்க திருடிட்டாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. யாருங்கிற விஷயத்த நானும் வீராவும் சேர்ந்து கண்டுபிடிச்சோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, என்கிட்ட யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன். கன்னத்திலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிற கேரக்டர். என்ன ஏதுன்னு யோசிக்கவே மாட்டேன். அவ்வளோ எனக்கு கோவம் வரும். நான் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, நானே ஒரு இடத்துல யாரு திருடியிருக்காங்கன்னு தெரிஞ்சோனே, நான் பதுங்கி பேசுறேன். ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறேன். "அண்ணே தயவு செஞ்சு குடுத்துருங்கண்ணே, பாவம்ண்ணே" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறேன். வீரா வந்து அவங்க கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. எட்டி ஒரு உத உட்டாங்க பாருங்க. கேரம் போர்டு 10 அடி தூரம் தாண்டி விழுந்துருச்சு. சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ வந்து அவ பேச்சு பேசினா பாருங்க, அதெல்லாம் ரொம்ப வந்து புல் அரிச்சிருச்சுங்க. அவ்வளோ தைரியமான பொண்ணு. அவள மாரி ஒரு மனைவி கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் நான்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல. வீரா சூப்பர்மா! எப்படி இருந்தாலும் அடுத்தது லவ்வ தான் சொல்லப் போறான்னு நெனைக்கிறேன்னு, நம்ப வள்ளி வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! இவன் போற போக்க பார்த்தா காதலிக்கிறேன்னு சொல்லிடுவான் போல இருக்கே! அப்படின்னு சொல்லும்போது, இப்ப வீரா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். வீரா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்க்கு நேரா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. ராமச்சந்திரனுக்கே தூக்கி வாரி போட்டுது. என்னடா இவன் மாட்டுங்க காதல வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது, என்னையா நெனச்சிட்டு இருக்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. வீராக்கும் எனக்கும் அவ்வளோ அன்பு பாசம்லாம் இருக்கு. அதனால தான் அப்படி சொன்னேன். வீராவோட தைரியத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐ லவ் யூ சொல்லுவோமா அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல வந்து ஜனங்க எல்லாரும் வந்து ஐ லவ் யூங்கிற மாரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நீங்க டான்ஸ் ஆடுனா நல்லாருக்கும்னு கண்மணி வந்து சொன்னோனே, அப்படியே வந்து காமெடியா வந்து மாப்பிள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "என்னடா அது டான்ஸ் ஆட தெரியாம இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேனே, சாரிங்க எனக்கு டான்ஸ் ஆடியெல்லாம் பழக்கம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழ இறங்கி வந்துடுறாங்க. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், "என்னடா நெனச்சிட்டு இருக்க? டான்ஸ் ஆட கூட தெரியாம இப்படி போயிடுச்சேடா" அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தவங்க மாஸா வந்து மாஸ்க் போட்டுட்டு, அப்படியே வீரா கூட வந்து கியூட்டா அழகா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆளையும், உயரத்தையும் பார்த்தா, இது நம்ம மாறன் மாரி தானே இருக்குன்னு வள்ளி வந்து கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வீரா கூட வந்து ரொம்ப க்ளோஸா வந்து டான்ஸ் ஆடிட்டு, அப்படியே மாஸ்க்க வந்து அவுத்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. "எப்படி வீரா, என்னோட டான்ஸ் உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ராகவனுக்கே வந்து ஒண்ணும் புரியல. என்ன இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இருப்பினும் அவன் ஃபேஸ்ல இருக்கிற ஹேப்பினஸ் என்னைக்குமே அவன் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப ராகவன். கண்மணி வந்து புகார் சொல்றாங்க. "ஏங்க மாப்பிள்ளையே டான்ஸ் ஆடத் தெரியாம கீழ இறங்கி வந்துட்டாரு. இவரு என்னங்க உங்க பையன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் உன் தம்பிங்கிற மாரி அந்த இடத்துல கண்மணிய சொல்லும்போதே, அவன் ஒண்ணும் கள்ளங்கபடம் இல்லாதவன்மா. ஆமா, ஆமா வீராவ லவ் பண்றான். கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதெல்லாம் தான் எனக்கு தெரியுமேங்கிற மாரி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசாத கண்மணி. அவன் மனசுல வந்து பட்டுச்சுன்னா, ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுருவான். இந்த கல்யாணத்தையே அவன் தானே வந்து ஜாம் ஜாம்னு நடத்தப் போறான். அப்படின்னு சொல்லும்போது, இது நீங்க நினைக்கிற மாரி அவனோட கல்யாணம் நினைச்சு தானே அவன் ஜாம் ஜாம்னு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம்லாம் எப்பதான் தெரிய போகுதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கேஷுவலா வந்து பேசுறாங்க நம்ம ராஜா. இவனோட நடவடிக்கையே சரியில்லையே. கியூட்டா அழகா வந்து டான்ஸ் ஆடுறான். என்ன நடக்குது இங்கேங்கிற மாரி யோசிக்கிறாங்க ராஜா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஸ்டேஜ்ல ஏறி நம்ப அரவிந்தோட ஃப்ரெண்ட் வந்து பேசுறாங்க. வீராவ பத்தி தப்பா பேசிடுறாங்க. அவன் எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கான் தெரியுமா? அவனோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ ரூவா வந்து சம்பாரிக்கிறான். சின்ன ஒரு அலட்டலே இருக்காது அவன்கிட்ட. சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ண கல்யாணம் பண்றோம்னு நெனச்சாலே, எனக்கே வந்து சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும்,
வீரா உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க யாரும் வந்து மாப்பிள்ளைய குறைச்சு எடை போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோனே, எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கெல்லாம். என்னடா அவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு. உடனே அந்த மைக்க வாங்கிடுறாங்க. தம்பி நீங்க எத்தன மணி நேரம் உழைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு 8 ஹவர்ஸ் உழைப்பேன். அதுக்கு மேலலாம் என்னாலலாம் உழைக்கலாம் முடியாது. வீரா 18 மணி நேரம் உழைக்கிறா. 8 பெருசா? 18 பெருசா? 18 தான் பெருசு. பரவாயில்லையே கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உன்னொன்னு ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு சொல்லி நக்கலா வந்து பேசுறீங்க. வீராவோட தைரியம் உங்க யாருக்காவது வருமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அரவிந்த் வந்து மிகப்பெரிய இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். ஆனா வீராவ பார்க்குற எல்லாருக்குமே வந்து வீரா தான் இன்ஸ்பிரேஷன். என்னால முடியாதுன்னு ஒரு காரியம் பத்தி நினைச்சேன்னு வச்சுக்கங்களேன், வீரா முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும். நம்மளால முடியாதா? நம்மளால முடியலன்னா யாரால முடியும்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் பேசுவா பாருங்க. இது எல்லாம் எங்க போய் படிச்சாலும் வரவே வராதுன்னு சொல்லி மாஸ் பண்றாங்க. வீராவோட தைரியத்துக்கு முன்னாடி நம்பலாம் எதுவுமே இல்ல. அப்படியெல்லாம் வந்து ஈஸியா வந்து யாரையும் அலட்சியமாலாம் பேசிறக்கூடாது. ஆட்டோ ஓட்டுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு தப்பாலாம் பேசக்கூடாது. சரிங்களா? அப்படின்னு சொன்னோனே, "உன்ன சாரிங்க நான் சொன்னது யாருக்கும் மனசுக்கு வந்து காயப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போறாங்க." இது மாரி தாங்க. நமக்கு புடிச்சவங்கள யாருக்காகவும், எதுக்காகவும் விட்டும் குடுக்கக்கூடாது. அவங்கள பத்தி யாரும் எதுவும் தப்பா பேசுனா, அத பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த இடத்துல நம்ம மாறன் மட்டும் மாஸ் பண்றாப்ல. ராஜாக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு. இதுல இதெல்லாம் கேட்டோனே, "வள்ளியத்த சொல்லுங்க. என்ன நடக்குது இங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வேற ஏன்டா? வீராவும் மாறனும் லவ் பண்றாங்க. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம்லாம் நடக்குது? வீரா லவ் பண்ணல. மாறன் தான் உன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். பேசி கல்யாணம் பண்ணி முடிச்சிட வேண்டியது தானே? நீ எப்போதும் மாறன் சைடு தான நிப்ப. கரெக்ட்டு தான். ஆனா எங்களுக்கு தகவல் தெரியறதுக்குள்ள வீராக்கு மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சுட்டாங்க. நானும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு தான் மல்லு கட்டிட்டு இருக்கேன். அவ்வளோதானே பெரியப்பாட்ட பேச சங்கடமா இருக்கா? நான் வேணா போய் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ப ராஜா மாட்டுக்கும் குடுகுடுன்னு வந்து போறாங்க. மாறனோட அண்ணன் ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஒரு பக்கம் மாப்பிள வந்து 4, 5 பேர்கிட்ட தனியா நிக்கிறப்ப, கையில ஏதோ ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே ஊதிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம மாறன் பாத்துடுறாங்க. ஓ! இது வேறயா? மாப்பிளைய பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. நம்ப மாறன் உடனே அந்த விஷயத்த வந்து வீராட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போனா, "என்ன நீ ஆர்வமா எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? ராமச்சந்திரன் கிட்ட வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்." நம்ம மாறன்ங்கிற தகவல வந்து சொல்லிடுறாங்க. யாருன்னு சொல்ல வராங்க, அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து சொல்றாங்க, "உன்னோட காதல் மேட்டர் தான்டா வந்து சொல்லிட்டு இருக்கான் ராமச்சந்திரன் கிட்ட. நிச்சயம் அண்ணன் வந்து உனக்கும் வீராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பொறுத்திருந்து பாருங்கிற" மாரி வள்ளி சொன்னோனே, "ஐயய்யோ! என்ன நீங்க எனக்கே தெரியாம கதையில இவ்ளோ பெரிய மாற்றம் வந்து கொண்டு வரீங்க. அதுக்குள்ளேயா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராஜாவ பிடிச்சு தடுக்குறாங்க நம்ம மாறன்.